வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். பொட்டி வந்துருச்சு, அன்பாக்ஸ் பண்ணிடுவோமா? என்ன பொட்டியா? டைட்டில் பார்க்கலையா? OnePlus 60 தாங்க. OnePlus 60 மொபைல் போனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி அந்த பாக்ஸுக்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படிங்கறத பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த OnePlus 6க்கும் OnePlus 60க்கும் என்ன வித்தியாசம், யாரெல்லாம் இந்த OnePlus 60 மொபைல் போன் வாங்கலாம், மொபைல் போன் வாங்கலாமா வேணாமா, எல்லாத்தையும் என்னுடைய கருத்துக்களோட சேர்த்து உங்களுக்கு சொல்றேன். ஓகே, சோ இன்ட்ரோலாம் பார்த்தாச்சு, சப்ஸ்கிரைப் பட்டன்லாம் பிரஸ் பண்ணிருப்பீங்க, பெல் பட்டன்லாம் எல்லாம் சொல்லவே தேவையில்லை, எல்லாம் கரெக்டா பண்ணிருப்பீங்க. சோ இன்னைக்கு நம்ம OnePlus 60 மொபைல் போனை பத்தி பேசலாம்னு சொல்லியிருந்தேன். OnePlus 6 மொபைல் போன் இந்த வருஷம் தான் மே மாசம் லான்ச் பண்ணாங்க இந்தியால. OnePlus 3ல இருந்து இந்த புதிய ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது OnePlus 3 தொடர்ந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் OnePlus 3T, அப்புறம் OnePlus 5ல இருந்து இம்ப்ரூவ்மெண்ட் OnePlus 5T, அதே மாதிரி இப்போ OnePlus 6ல இருந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் OnePlus 60. இப்போ இந்த OnePlus 60 மொபைல் போன் உலகம் பூரா லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியால என்ன விலை அப்படிங்கிறது ஸ்கிரீன்ல வரும், பாத்துக்கோங்க. பொட்டியை பிரிச்சு பொட்டிக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பாத்துருவோம் நம்ம. சோ ஆனா ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்பிக்கிறேன். சோ இந்த பாக்ஸ், என்கிட்ட இருக்கிற பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் கிட், மீடியா, யூடியூபர்ஸ், பிளாகர்ஸ், பிரஸ் இவங்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு ரிவ்யூ யூனிட். சோ நீங்க வாங்குறப்போ இந்த பிரஸ் கிட் முழுசா உங்களுக்கு வராது, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மொபைல் போன் மட்டும் தான் வரும். சோ என்னென்ன அப்படிங்கறத கன்ஃபியூஷன் இல்லாம பாத்துருவோமே நம்மளே திறந்து பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு. ஓகே, சோ இந்த ஒயிட் கலர் பெரிய பாக்ஸுக்குள்ள ஒரு வெல்கம் லெட்டர் இருக்கு. சோ வெல்கம் லெட்டர்ல வந்து ஹலோ ரீடர்ஸ்னு சொல்லிட்டு நம்மள வந்து அட்ரஸ் பண்ணி இந்த மொபைல் போனை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. சோ அதுக்கு அடுத்து ரிவ்யூ கைடு. இந்த ரிவ்யூ கைட்ல வந்து இந்த மொபைல் போன்ல இருக்கிற ஸ்பெசிபிகேஷன்ஸ் மற்றும் என்னென்ன இதுல ஸ்பெஷலா இருக்கு அப்படிங்கிற ஃபீச்சர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி ஒரு புக் மாதிரியே போட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்ததா இந்த மொபைல் போனுடைய ரீட்டைல் யூனிட். ரீட்டைல் யூனிட் என்னங்கிறது அப்புறம் பார்ப்போம். பிரஸ் கிட்ல பிரத்யேகமா 3 கேஸ் கொடுத்திருக்காங்க. மொபைல் போனுக்கான கேஸ் இதெல்லாம் நீங்க தனியா தான் வாங்கணும். மொபைல் போன் வாங்குறப்போ இந்த கேஸ்லாம் நீங்க தனியா தான் வாங்கணும். அதுக்கு அடுத்து OnePlus புல்லட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாடல் பாத்தீங்கன்னா USB Type C இருக்கு. சோ OnePlus 60ல வந்து 3.5mm ஆடியோ ஜாக் ரிமூவ் பண்ணிட்டாங்க. USB Type C மூலமாவோ இல்லாட்டி ப்ளூடூத் மூலமாவோ நீங்க பாட்டு கேட்டுக்கலாம். அதுக்காகவே USB Type C கொண்ட ஒரு இயர்போன்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. இதனுடைய விலை பாத்தீங்கன்னா 1490 ரூபாய். சோ அதுக்கு அடுத்து இந்த பிரஸ் கிட்டுக்குள்ள ஒரு மொபைல் ஹோல்டர் ஒன்னு இருக்கு. சோ இதெல்லாம் முக்கியம் கிடையாது. மொபைல் போன் நீங்க வாங்குறப்போ உங்களுடைய பாக்ஸுக்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படிங்கறத பார்ப்போம். பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர்ல 16 அப்படிங்கிற நம்பர் வந்து என்கிரேவ் பண்ணிருக்காங்க. சோ வெல்கம் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன், வெல்கம் இன்ஃபர்மேஷன் வேற இருக்கு. இது இரண்டாவது வெல்கம் இன்ஃபர்மேஷன். இந்த பாக்ஸை நம்ம திறப்போம் இப்போ. சோ பாக்ஸை திறக்கிறதுக்கே நம்ம வந்து OnePlus உடைய பின்னை யூஸ் பண்ணி நம்ம திறக்கிறோம். பாக்ஸை திறந்ததுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ். இந்த பாக்ஸுக்குள்ள யூசர் மேனுவல், அப்புறம் வந்து ஒரு TPU ஜெல் பேக் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து சாதாரண ஒரு பேக் கேஸ் தான். இந்த யூசர் மேனுவலுக்கு பின்னாடி சில ஸ்டிக்கர்ஸ்லாம் வேற இருக்கு. இந்த பாக்ஸை உள்ள தூக்குனதுக்கு அப்புறம் இன்னொரு வெல்கம் மெசேஜ். ஸோ இந்த வெல்கம் மெசேஜ் தான் கன்சியூமர்ஸ் ஆன நீங்க வந்து மொபைல் போனை வாங்குறப்போ இந்த கம்பெனியோட CEO வந்து உங்களை இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வெல்கம் பண்ற மாதிரி இந்த மெசேஜ் கொடுத்துருக்காரு. டேஷ் சார்ஜர் OnePlusக்கே ஒரு பெருமையான ஒரு விஷயம். ரொம்ப ஃபாஸ்டா சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு சார்ஜர். அதை சார்ஜ் பண்றதுக்கு ஸ்பெஷலான ஒரு USB Type C கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 3.5mm to USB Type C அடாப்டர். ஓகே, சோ ஃபைனலா இந்த பாக்ஸ்லாம் தள்ளி வச்சுட்டு மொபைல் போன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுதான் முக்கியமான விஷயம். சோ மொபைல் போன் OnePlus 60 OnePlus 6 விட ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. சில சின்ன மாறுதல்கள்லாம் கொடுத்துருக்காங்க டிசைனை பொறுத்த மட்டும். கீழ்ப்புறத்துல பாத்தீங்கன்னா USB Type C போர்ட், அப்புறம் ஸ்பீக்கர் கிரில்ஸ் இருக்கு. இது வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் கிரில்ஸ் தான். மேல பாத்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. லெஃப்ட்ல வால்யூம், அப்புறம் சிம் கார்டு ட்ரே இருக்கு. இந்த சிம் கார்டு ட்ரே வந்து டூயல் சிம் கார்டு ட்ரே, SD கார்டு சப்போர்ட் கிடையாது. ரைட்ல பாத்தீங்கன்னா அலர்ட் ஸ்லைடர் மற்றும் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பேக் சைட்ல பாத்தீங்கன்னா டூயல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், டூயல் LED ஃபிளாஷோட கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடையாது, எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரா டிஸ்பிளேக்குள்ளேயே பொருத்திட்டாங்க. இந்த மொபைல் போனுடைய ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா மேல நாட்ச் இருக்கு. டியர் டிராப் நாட்ச்னு சொல்லிட்டு ரொம்பவே சின்ன வடிவத்துல சிறுசா இருக்கு நாட்ச். 6.41 இன்ச் Full HD Plus ரெசல்யூஷன் கொண்ட இந்த டிஸ்பிளேக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை பொருத்தி வச்சிருக்காங்க. ஃபேஸ் ஐடி மொபைல் போன்ல ஆப்வியஸ்லி இருக்கு, ஃபாஸ்டாவும் வேலை செய்யுது. பட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பாத்தீங்கன்னா நம்ம விவோ மொபைல் போன்ஸ்ல பார்த்தா அதே டெக்னாலஜி இவங்க யூஸ் பண்ணி அதை விட ஃபாஸ்டான ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே பாத்தீங்கன்னா OnePlus 6 கம்பேர் பண்றப்போ அதை விட கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேயா இருக்கு. ஆனா குவாலிட்டி பாத்தீங்கன்னா அதே குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேயோட கலர் லெவல்ஸ் வந்து நீங்க மாத்திக்கிறதுக்காக பல ஆப்ஷன்ஸ் உள்ளுக்குள்ள கொடுத்திருக்காங்க. கேமராவுடைய ஹார்ட்வேரும் பாத்தீங்கன்னா OnePlus 6ல என்ன பாத்தீங்களோ அதே கேமரா ஹார்ட்வேர் தான் இந்த மொபைல் போன்லயும். ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மற்றும் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இந்த மொபைல் போன்லயும் உண்டு.
ஆனா சாஃப்ட்வேர்ல எக்ஸ்ட்ராவா நைட் ஸ்கேப் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அந்த நைட் ஸ்கேப் வச்சு எடுத்த கொஞ்சம் சாம்பிள் போட்டோஸ் பாருங்க. அது தவிர சாஃப்ட்வேர்ல ஸ்டுடியோ லைட்டிங் போர்ட்ரேட்டுக்கு வந்து ஸ்டுடியோ லைட்டிங் ஃபீச்சர் கொடுத்திருக்கா சொல்றாங்க. அதுலயும் கொஞ்சம் சாம்பிள்ஸ் பாருங்க. இதெல்லாம் பத்தின விரிவான விமர்சனம் நம்மளுடைய கேமரா ரிவ்யூல வரும். அடுத்த அம்சம் இந்த மொபைல் போனுடைய சாஃப்ட்வேர் Android Pie 9ல ரன் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு மேல ஆக்சிஜன் OSல கொடுத்திருக்காங்க. ஆக்சிஜன் OSல பல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பல ஃபீச்சர்ஸ் இந்த மொபைல் போன்ல லான்ச் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த மொபைல் போன்ல அவங்க அனௌன்ஸ் பண்ண லான்ச் பண்ண எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு OnePlus 6லயுமே கிடைக்கும். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. இந்த மொபைல் போனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு. OnePlus 6ல என்ன பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிச்சோ அதே பெர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைல் போன்ல கிடைக்குது. ஆனா கூடுதலா ஸ்மார்ட் பூஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. ஹானர் ஹுவாவே மொபைல் போன்ஸ்ல எல்லாம் GPU டர்போன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி தான் இந்த ஸ்மார்ட் பூஸ்டும். ஸோ இதை வச்சு இன்னும் நம்ம கேம்லாம் விளையாண்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் பெர்ஃபார்மன்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பட் இப்பொழுதைக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்தப்போ மொபைல் போனோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா ஸ்மூத்தாகவும் ஃபாஸ்டாகவும் இருக்கு. 6GB ரேம்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க, 8GB ரேம் வரைக்கும் போகுது. அதே நேரத்தில் 128GB இருந்து ஆரம்பிக்கிறாங்க. பேஸ் வேரியன்ட்டே பாத்தீங்கன்னா OnePlus 6 64GB இருந்துச்சு. இந்த மொபைல் போன்ல பேஸ் வேரியன்ட்டே 128GB ஆகி போச்சு. சரி, OnePlus 6 விட OnePlus 60ல என்ன வித்தியாசங்கள் அப்படின்னு பாக்குறப்போ என்னென்ன விஷயங்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நோட்டிபிகேஷன் LED கிடையாது. பட் இது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அவங்க ரிமூவ் பண்ண இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 3.5mm ஆடியோ ஜாக். பல பேர் ஆடியோ பிரியர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹெட்போன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஹெட்போன்ஸை இந்த மொபைல் போன்ல யூஸ் பண்ணணும்னா எக்ஸ்ட்ராவா ஒரு அடாப்டர் போட்டு தான் யூஸ் பண்ணணும். அதே நேரத்தில் அந்த ஹெட்போன்ஸ் வச்சு நீங்க பாட்டு கேட்டுட்டு இருக்கிறப்போ அந்த மொபைல் போனை சைமல்டேனியஸ்லி நீங்க சார்ஜ் பண்ண முடியாது. இதுதான் பெரிய டிஸ்அட்வான்டேஜ். OnePlusல இருந்தே ப்ளூடூத் இயர்போன்ஸ் மற்றும் வயர்டு இயர்போன்ஸ் USB Type-C குள்ள போற மாதிரிலாம் லான்ச் பண்ணிருக்காங்க. ஆனா அதை தனியா வாங்கணும், பாக்ஸோட கொடுத்திருந்தாங்கனாலும் நல்லா இருந்திருக்கும். OnePlus 6ல இருந்து OnePlus 60 வர்றப்போ நான் எதிர்பார்த்த சில விஷயங்கள் வராது. எனக்கு ஒரு சின்ன ஏமாற்றமா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இன்னும் இந்த மொபைல் போன்ல வரல. அதே மாதிரி வயர்லெஸ் சார்ஜிங்கும் இந்த மொபைல் போன்ல கிடையாது. ஆனா ஒரு விஷயம் சந்தோஷப்பட்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற பேர்ல சும்மா சாஃப்ட்வேர் ப்ராசஸிங்கை என்ஹான்ஸ் பண்ற அந்த தேவையில்லாத விஷயம் இந்த மொபைல் போன்ல கிடையாது. பட் இன்னும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் OnePlus 6 விட கம்பேர் பண்ணி பார்க்கறப்போ பேட்டரியை வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 400 mAh. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3700 mAh பேட்டரி இந்த OnePlus 60ல. ஸோ இதனாலேயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் திக்கா இருக்கு. மொபைல் போனுடைய சைஸ் கொஞ்சம் திக்கா இருக்கு. அடிஷனல் கெபாசிட்டி கொண்ட இந்த பேட்டரி வச்சதுனாலேயே அவங்களுக்கு வந்து 3.5mm ஆடியோ ஜாக் வைக்கிறதுக்கு இடம் இல்லாம போயிருச்சு அப்படின்னு கம்பெனி தரப்புல இருந்து சொல்றாங்க. ஓகே, யாரெல்லாம் OnePlus 60 வாங்கலாம்? நீங்க OnePlus 60 வாங்கலாமா வேணாமா? இதுக்கு முன்னாடி நீங்க வச்சிருந்த மொபைல் போன் OnePlus 5 இருந்துச்சுன்னா இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த OnePlus மொபைல் போன்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா தாராளமா OnePlus 60க்கு நீங்க அப்கிரேட் பண்ணலாம். ஃபிளாக்ஷிப் மொபைல் போன்ஸ் வாங்குறவங்க, ஃபிளாக்ஷிப் மொபைல் போன்ஸ் 2017 இல்ல அதுக்கு முன்னாடி வருஷத்துல இருக்கிற ஃபிளாக்ஷிப் மொபைல் போன்ஸ் நீங்க வாங்கி வச்சிருந்தீங்களாலோ இப்போ வந்து நீங்க OnePlus 60க்கு தாராளமா அப்கிரேட் பண்ணலாம். இல்ல ஃபிளாக்ஷிப் மொபைல் போன் இல்ல ஒரு மிட் ரேஞ்ச் மொபைல் போன் தான் வச்சிருக்கேன், மிட் ரேஞ்ச் மொபைல் போன்ல இருந்து நான் வந்து அப்கிரேட் ஆகி ஃபிளாக்ஷிப் மொபைல் போனுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த OnePlus 60 வாங்கலாம். ஆல்ரைட், ஸோ கடைசியா இந்த மொபைல் போன் பத்தி நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த OnePlus 6 மொபைல் போன். ஸோ இப்போ வந்து நான் OnePlus 60க்கு மாறிட்டேன். மாறுறதுமே ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. OnePlus சாஃப்ட்வேருக்குள்ள OnePlus Switch அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. இந்த சாஃப்ட்வேர் மூலமா டேட்டா, அப்ளிகேஷன் எல்லாமே வந்து இந்த மொபைல் போனுக்கு மாறுறது ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. இன்னும் ஒரு சில நாட்கள் இந்த மொபைல் போனை நான் யூஸ் பண்ணி இந்த மொபைல் போன் எப்படி இருக்கு அப்படின்னு விரிவான விமர்சனம் சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி என்னுடைய அறிமுக விமர்சனம், ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னா மொபைல் போன் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு. அதே OnePlus 6 தான். பட் இருந்தாலும் இந்த மொபைல் போன்ல அந்த கர்வ்ஸ் மற்றும் திக்னஸ் வந்து கையில பிடிச்சு யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்காங்க. OnePlus கம்பெனி வந்து எப்பவுமே வந்து கான்ஸ்டன்டா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி. ஸோ அந்த மாதிரி இந்த மொபைல் போனும் OnePlus 60ல இருந்து அதே மாதிரி இந்த மொபைல் போனோட டிசைனுமே பாத்தீங்கன்னா OnePlus 6 டிசைன்ல இருந்து ஒரு மார்ஜினல் இம்ப்ரூவ்மெண்ட்னே சொல்லலாம். இந்த மொபைல் போன் ஏற்கனவே வந்த OnePlus 6 மொபைல் போனை விட 3000 ரூபாய் கூட. ஆரம்ப விலையே பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் கூட. பேஸ் வேரியன்ட் 64GB இருந்து 128GB ஆகிட்டாங்க. ஸோ ஸ்டோரேஜ்னு பாத்தீங்கன்னா எந்த மீடியமா இருந்தாலும் ஸ்டோரேஜ் வந்து எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். ஸோ அதனாலேயே பாத்தீங்கன்னா அவங்க இந்த மொபைல் போனை விலை கூட்ட வேண்டிய ஆயிருச்சு. இன்னொரு விஷயம், 3.5mm ஆடியோ ஜாக் ரிமூவ் பண்ணது ஒரு மிஸ்டேக் தான், இல்லைன்னு சொல்லல. பட் உதாரணத்துக்கு இப்ப நாச் பாருங்களேன், நாச் வந்து பல பேருக்கு பிடிக்காது. இன்னைக்கு என்ன பண்றது, இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் வந்து அப்படிதான் ஆயிப்போச்சு. நாச்சுல மொபைல் போன் தான் ஆயிப்போச்சு. அது மொபைல் போன் நம்ம யூஸ் பண்ண நமக்கும் பழகி போயிருது. நாச்சுலயே வந்து பல டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ அத மாதிரி ஒரு பரிமாண ஒரு வளர்ச்சி தான் இந்த 3.5 ஆடியோ ஜாக். 3.5 ஆடியோ ஜாக் வந்து முதல்ல வந்து ஐபோன் ஏற்கனவே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஆண்ட்ராய்ட் மொபைல் போன்ஸ் கூட சில மொபைல் போன்ஸ் 3.5 ஆடியோ ஜாக் ரிமூவ் பண்ணிட்டாங்க.
ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ் தான் மிச்சம் இருக்கு. டாப் லீடிங் மொபைல் போன் மேனுஃபேக்சர்ல பாத்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ் மட்டும் தான் இன்னமும் 3.5 ஆடியோ ஜாக் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சில கம்பெனிஸ் அவங்க மொபைல் போன்ல 3.5 ஆடியோ ஜாக் ரிமூவ் பண்ணப்போ அவங்களை கேலி கிண்டல் பண்ண ஒரு கம்பெனி தான் இந்த OnePlusம். இவங்களுமே பாத்தீங்கன்னா இப்போ இந்த மொபைல் போன் OnePlus 60ல வந்து 3.5 ஆடியோ ஜாக் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இன்னும் சில வருஷங்கள்ல எந்த மொபைல் போன்லயுமே 3.5 ஆடியோ ஜாக் இருக்காது. சோ எல்லாமே யூஸ். என்னுடைய சொந்த மொபைல் போன் இந்த Vivo Nextல பாத்தீங்கன்னா இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் இருக்கு. நான் OnePlus 60 யூஸ் பண்றப்போ அந்த Vivo Next மொபைல் போன்ல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை விட இதுல வந்து ஃபாஸ்டா இருக்கு. ஆஃப் கோர்ஸ் ஆப்வியஸ்லி சாதாரண ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை விட கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா OnePlus 6ல கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை விட இந்த மொபைல் போன்ல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. இல்லைன்னு சொல்லல, பட் அக்யூரேட்டா இருக்கு. வால்பேப்பர் மாத்தினீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஸ்லோவா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பல வதந்திகள் எல்லாம் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் உண்மை கிடையாது. நான் வால்பேப்பர்ல எல்லாம் மாத்தி பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் உங்களுடைய திருப்திக்காக இந்த இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பத்தி ஒரு தனி வீடியோ ஒன்று போட்டுறேன். இதான் என்னுடைய அறிமுக விமர்சனம் மற்றும் முதல் நிலை கருத்து இந்த OnePlus 60 மொபைல் போனுடையது. இந்த மொபைல் போனை நான் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இந்த மொபைல் போன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல ஆஸ்பெக்ட்ஸ்ல உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி விரிவான விமர்சனம் நம்ம சேனல்ல சீக்கிரம் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்க மறக்காம மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் அந்த வீடியோ போட்ட உடனே உங்க மொபைல் போன்ல அறிவிப்பு வந்துடும். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.